1957ல அமெரிக்கால உள்ள பிலடெல்பியா மாகாணத்துல ஒரு மர்மமான விஷயம் நடக்குது. பிலடெல்பியால உள்ள காலேஜ் பசங்க மஸ்கட்டுகளை பிடிக்கிறதுக்காக காட்டுக்குள்ள பொறிகள் வச்சிருக்காங்க. அந்த பொறிகளை செக் பண்றதுக்காக வந்த பசங்க ஒரு வித்தியாசமான பொருளை பாக்குறாங்க. ஒரு சின்ன பெட்டி நல்ல துணியால சுத்தப்பட்டு அந்த காட்டு ஓரத்துல கிடக்கு. இவங்க அந்த பொட்டியை திறந்து பார்க்கும்போது உள்ள ஒரு சின்ன பையன் மூச்சு பேச்சு இல்லாம கிடக்கான். உடனே பதறி போன இவங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸ் வந்து செக் பண்ணி பார்த்ததுல அந்த பையன் உயிரோட இல்லைன்னு முடிவு பண்றாங்க. சந்தேகப்பட்டு அந்த காலேஜ் பசங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா அந்த பசங்க மேல எந்த விதமான தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சு அவங்கள ரிலீஸ் பண்ணிடுறாங்க. போலீஸ் அந்த சின்ன பையனோட போட்டோவை ஸ்கெட்ச் பண்ணி போட்டோவா எடுத்து ஒவ்வொரு கடை, நியூஸ் சேனல், லோக்கல் சேனல், போஸ்டர்னு ஒட்டுமொத்த ஊருக்கும் இன்ஃபார்ம் பண்றாங்க. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, ஒரு வாரம் ஆச்சு. அந்த பையனை தேடி யாருமே வரவே இல்லை. ஒரு வாரங்கிறது 3 வாரம் ஆச்சு. அப்பயும் அந்த பையனை தேடி யாருமே வரல. கடைசியில போலீஸ் அன்னோன் பாடின்னு கன்ஃபார்ம் பண்ணி அந்த பையனை அடக்கம் பண்றாங்க. இருக்கிறதுலே கொடுமையான விஷயம் என்னன்னா, அந்த சின்ன பையனை அடக்கம் பண்றப்போ அவன் கல்லறையில அன்னோன் பாய்னு மென்ஷன் பண்ணி அடக்கம் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு மேல ஆகியும் இந்த கேஸ் இன்னொரு முடிவுக்கு வராம மர்மமாவே இருக்கு. இந்த கேஸுக்கு அப்புறமா தி பாய் இன் தி பாக்ஸ்ங்கிற வாசகம் அமெரிக்கா முழுக்க எல்லாராலையும் பேசப்பட்டுச்சு. இந்த சம்பவத்துல ஒரு விஷயம் தெளிவா புரியுது. அந்த சின்ன பையனை யாரோ வேணும்னே கொலை பண்ணி யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அட்டைப்பட்டியில போட்டு காட்டுக்குள்ள தூக்கி எறிஞ்சிருக்காங்க. ஆனா ஏன் கொன்னாங்க, எதுக்காக கொன்னாங்க, என்ன காரணம்னு இப்ப வரைக்கும் தெரியல.